ஒரு பேனல், ரெண்டு தான் இருக்குது. ஒரு பேனல், ஒரு போர்டு வித் பவர் சப்ளை. தட்ஸ் ஆல். உங்களுக்கு தெரியும். இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேனல் நீங்கள் எடுத்து வச்சுருக்கேன். 24 இன்ச்சு அல்லது 27 இன்ச்சு எப்படி இருந்தாலும் சரி. இந்த பேனலோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேவா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேவா, panellook.com வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த நம்பர் நோட் பண்ணிங்கன்னா இதனுடைய டேட்டாஸ் எல்லாம் வந்துடும். எவ்ரிதிங் டேட்டாஸ் வந்துடும். ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இது ஒரு எல்இடி பேனல். இதில் எல்இடி ஒர்க் பண்ணலை, பேக் லைட் ஒர்க் பண்ணலை, டார்க். இதுதான் ப்ராப்ளம். ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேக் லைட் சேஞ்ச் பண்ணி ஆகணும், அந்த எல்இடி ஒர்க் பண்ணி ஆகணும். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம், பின்னாடி பிரித்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இது வந்து போர்டு ஒன்று இருக்குது இந்த இடத்துல. போர்டு, இந்த போர்டுக்கு பேர் வந்து ஸ்கேலர் போர்டு அப்படின்னு பேர். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து ஓப்பனர். இது வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு ஓப்பனர் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக எல்சிடி எல்இடியெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும் பேனல். இது நிறைய பிளாக் லைட் ப்ராப்ளம், நிறைய கம்ப்ளைண்ட் வரும். வந்தால் உடனே நம்ம எப்படி ரெடி பண்ணுறது? இப்போது ஜஸ்ட்டு ஒரு பேனலை பிரித்து பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக இது பார்த்திங்கன்னா இது ஸ்கேலர் போர்டு. இதுதான், இதில் தான் பாண்டிங் பண்ணி சிக்னல் எல்லாம் டிஜிட்டல் சிக்னலிங் எல்லாம் உள்ளே போகுது. நான் என்ன பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, இதில் ஓப்பன் பண்ணுறேன். 2 அல்லது 4 ஸ்க்ரூஸ் இருக்கும் அக்கார்டிங் டு மாடல். ஓகேவா, இப்போது இதில் பேனல் மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த பேனலில் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஓகேவா, இதை எடுத்தாச்சு. இதில் பாருங்களேன், இதுதான் ஸ்கேலர் போர்டு. இந்த ஸ்கேலர் போர்டில் வந்து இதுதான் வந்து எல்விடிஎஸ் கேபினுடைய சாக்கெட். இது இல்லை இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபியூஸ். எல்லா ஸ்கேலர் போர்ட்லேயும் ஃபியூஸ் இருக்கும், ரெகுலேட்டர் ஐசி கன்ஃபார்மாக இருக்கும். இந்த காமன்ஸ் எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நான் அதில் ஒரு வீடியோ உங்களுக்கு எப்படி ப்ளோயர் யூஸ் பண்ணுறது, காமன்ஸ் எடுக்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா, சரி. இப்போ இந்த பேனல் இருக்கு இல்லையா, இந்த பேனலை சுற்றி எல்லா பக்கமே 4 பக்கமே ஒரு ஸ்க்ரூஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஓப்பனர் மூலிமா என்ன பண்ணலான்னா, பாருங்கள், இந்த ஓப்பனர் மூலிமா இதை ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஓகே, ஓகே. எல்லா பக்கம் சுற்றி லாக், சுற்றி எல்லாத்துலேயும் லாக் இருக்கும். கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிகினிங் கழட்டுறப்போ கொஞ்சம் ஒரு ட்ரபிளாக தெரியும். அதனால் இந்த ராக்கெலாம் ரிலீஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வெளியே வந்துடும். இந்த பிரேம் கழட்டிடலாம். 2 பேனல் பிரேம் இருக்கும், அதை விற்று கழட்டிடலாம். ஓகே, சரி. இப்போ என்னென்ன இருக்குதுல்ல, இப்போது இதை அப்படியே ரிவர்ஸில் மாற்றிக்கலாம். இதுதான் வந்து பேனல். பேனலோட பாண்டிங் உங்கள்கிட்ட இருக்குது பாருங்கள், இதுதான் பாண்டிங் வேறு. இந்த பாண்டிங் தான் சில நேரத்தில் விட்டு போயிடும். ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா அந்த பாண்டிங் நெகிழ்ந்து போயிடும் கரண்ட் ஃப்ளோர்னால். அப்போ தான் இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி வர்றது. இது பாண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மெஷின் இருக்குது, அதான் இந்த இருக்கிற ட்ராக் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இதில் வந்து 360 அல்லது 720 இந்த மாதிரி ட்ராக் உள்ளே போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு பேனல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் 2 இருக்குது, 4, 6 இப்படியெல்லாம் இருக்கும். ஓகேவா, நான் இன்னொரு பேனல் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இது ஒரு ஸ்கேலர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த 6 இருக்குது, பாண்டிங் இருக்குது. இது வழியாக கம்ப்ளீட்டாக சிக்னல் போகும். இது ஒரு 32 இன்ச்சு டிவி. இந்த 32 டிவியினுடைய
பேனல் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸ்கேலர் போர்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பாருங்கள் இந்த எல்இடிஎஸ் கேபிளுடைய இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஃபீஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல காடி கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எஃப்னு போட்டிருக்கோம் இருக்கிற ஏசிஸில் ரெகுலேட்டர் ஐசி காயில் இதெல்லாம் சம்திங் எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கும் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. இதுதான் ஸ்கேலர் போர்டு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இது பாண்ட் பழைய பேனல்னால அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு எல்இடிஸ் மாற்ற தெரியணும், கனெக்ஷன் கொடுக்கவும் தெரியணும். ஒரு காரணம் காமிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் இதில், இப்போ மறுபடியும் 1 செகண்ட் என்னென்னு இருக்கும் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போது மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றும் பேனல் முன்னாடியே கழட்டிடலாம். சம்மட் குட் பாருங்க. என்ன பண்ணலாம், முதல்ல பேனல் மட்டும் கேர்ஃபுல்லாக டேமேஜ் இல்லாமல் எடுக்கணும். முதல்ல டேமேஜ் இல்லாமல் இந்த பேனலை கட்டடு. இதுதான் பேனல், இதுதான் காஸ்ட்லியர். ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக பேனல் தனியாக எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. பார்த்தா தெரியுது உங்களுக்கு என்னென்ன இருக்குது. ஒரு ப்ளைனாக இருக்குது பாருங்கள். இந்த சீட் நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சீட் இருக்குது. ஸோ அடுத்த சீட் எடுக்கிறேன் பாருங்கள். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஒன்று வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஒன்று, இதில் ஒன்று இருக்குது இது பேர் ரிஃப்ளெக்டர்னு பேர். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி 3 லேயர் மாடலை பொறுத்து பாருங்கள். ஒரு ரிஃப்ளெக்டர், இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்டியூசர், அதாவது வெளிச்சத்தை ஊடுருவக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. இந்த பிளாஸ்டிக்கில் ஒரு கார்னரில் வெளிச்சத்தை கொடுத்தா இந்த பிளேட் முழுக்க வெளிச்சம் வரும் கம்ப்ளீட்டாக. அந்த பர்பஸுக்காக தான் கொடுத்துருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள். 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ரிஃப்ளெக்டர் நான் தனியாக எடுத்துடலாம் சீட்டை. இந்த இடத்துல ஒரு கிளிப் இருக்கும். இந்த கிளிப்பை எடுத்துவிட்டுலாம், எடுத்துட்டால் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஓகே, இதில் நமக்கு ஃபியூச்சரில் செல்ஃபோன் சர்வீஸிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் என்னென்னா, இந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டு செல்ஃபோனுடைய டிஸ்பிளே டச் பிளேட் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன இருக்குது, நத்திங். இதில் என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒரே இருக்குது. இதில் பார்க்கலாம். இதில் இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் இப்போ எல்இடி இருக்கணும், ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து எல்இடி இருக்கும். ஓகேவா. எல்இடி கனெக்டர் இருக்கும் பாருங்கள் ஒரு இடத்துல, சைடில் பாருங்கள். இப்போது பாருங்கள் ஒவ்வொன்றிலையும் லாக் இருக்குது. இந்த இடத்துல பிளாஸ்டிக்கில் லாக் இருக்குது இல்லையா, இந்த லாக் வந்து நல்லா இம்ப்ரெஸ் ஆகிருக்கும். இது எல்லா பக்கமுமே இருக்கும் உங்களுக்கு. டோட்டலாக எல்லா பேனல் பேக் சைடு, இந்த பாட்டம் டாப் லெஃப்ட் ரைட் எல்லாமே இருக்கும். அதை மேலே ரிலீஸ் பண்ணணும். இங்கே ஒரு பிவிசி லாக்கும் கூட இருக்கும். இதை எடுத்துகிட்டு தான் இதை எடுக்க முடியும். சரி, இப்போ எடுத்தாச்சு. என்னென்ன பார்த்துருக்கோம், ஓப்பன் பண்ணணும். இப்போ டேட்டா சீட்டை ரெடி பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். தென் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இங்கே இருக்கா, இது உடையிறது தன்மை இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புள்ளியாக இருக்கும். ஓகேவா. சம்மாட் இது ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஃபுல்லாக வெளிச்ச பொருளை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஒரு கிளாஸ். ஓகே. தென் அடுத்து என்ன இருக்குது உங்களுக்கு, இங்கே ஒரு ஒயிட்டில் இது ஒரு சீட் இருக்குது, இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது, அப்புறம் ஒரு மெட்டல் பிளேட் லாஸ்ட்டில் இருக்குது. சரி, எல்இடி எங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் எல்இடி, குரூப் ஆஃப் எல்இடிஸ் இந்த சைடில் இருக்குது. ரொம்ப பொறுமையாக கழட்டணும். ஒரு பேனலை பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதுதான் ஸ்டெப். ஃபுல்லாக எடுத்து எல்இடி இவ்வளோ தான். இந்த எல்இடியோடைய குளோவில் தான் ஒட்டுமொத்த பிக்சரும் வருது. பிக்சரோட டிம் பிரைட்டை கூட்டி குறைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு கனெக்டர் கொடுத்துருக்கு. ஓகேவா. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரே ஒரு எல்இடி தான் ஆக்சுவலாக எரியுது. ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் எந்த ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி. ஓகேவா. எரியுதா உங்களுக்கு. இப்போது பாருங்கள்,
எரியுது இல்லையா? ஸோ அடுத்தடுத்து கண்டினியூவாக எரியுதா அப்படின்னு செக் பண்ணலாம் அந்த குரூப் ஆஃப் எல்இடிஸு. நான் இந்த எல்இடியோட க்ளோ தான் என்ன பண்ணுது, இந்த மேற்கொண்டு எல்லா ஒரு ரிஃப்ளெக்டர், ஒரு டிஃப்யூசர் பேப்பரு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பிளேட் எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக பிரைட்னஸ் கொடுக்கும். இது பல்ஸ் வித் மாடுலேட்டர் அப்படிங்கிற மூலிமா ஒர்க் பண்ணுது. ஒரு எல்இடியோட பிரைட்டை குறைக்கணும் கூட்டணும்னா குரூப் ஆஃப் எல்இடிஸ் உங்களுக்கு தெரியும். அந்த குரூப் ஆஃப் எல்இடிஸினுடைய சப்ளை வோல்ட்டை கூட்டி குறைச்சும் கூட எல்இடியோட குரூப்பை பிரைட்னஸை கூட்டி குறைக்கலாம். அல்லது நெகட்டிவ் வோல்ட்டை கூட்டி குறைக்கிறனாலையும் பிரைட்னஸை கூட்டி குறைக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஒரு பேனல் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டு. ஓகேவா? நீங்கள் ஒரு பழைய ஏதாவது பேனல் டிவி கிடச்சா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கலாம்.